இன்னைக்கு டியூட்டோரியல் என்னென்னா ஹை ஹீட் அப்படின்றது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹிடன் வெர்பு அப்படின்றது ஒன்று வரும். ஹிடன் வெர்பு அப்படின்றது எப்படின்னா, அந்த இடத்துல மெயின் வெர்பாக இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த வெர்பு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக என்னென்னா, என்ன வராதுன்னா பி வெர்பு இஸ்ஸு, ஆறு, வாசு, வேறு அது இருக்காது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ ஒரு வித்து அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. வித்துன்றது என்னது? ப்ரிப்போசிஷன். அப்போ வித்துன்ற ப்ரிப்போசிஷன் வரும்போது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே எப்படி வரணும்? ஒரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டு. அங்கே என்ன வரக்கூடாது? வெர்பு வரக்கூடாது. வெர்பு வந்துச்சுன்னா அது கிளாஸாக மாறிடும். அப்போ வெர்பு இருக்கவே கூடாது. அப்போ ஹி என்டர்டு த ரூம் ஹர் ஃபேஸ் பேல் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், அவள் ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க முகம் எப்படி இருக்குது? ரொம்ப பேலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஹர் ஃபேஸு பேல் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல என்ன இருக்குது? ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஒரு ஹெர் ஃபேஸுன்ற ஒரு நவுன் இருக்குது. பேல்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும் ஹெர் ஃபேஸ் வாஸ் பேல் அப்படின்ற மாதிரி. இதே இது பாருங்கள், த டாஸ்க் கம்ப்ளீட்டட் தே லெஃப்ட் அப்படின்றது. த டாஸ்க் கம்ப்ளீட்டட் அந்த இடத்துல என்ன இருக்குது? டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு, அதனால அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? இப்போ த டாஸ்க்குன்றது நவுனு. நம்ம பாட்டு என்ன கொண்டு சொல்லிடக்கூடாது? கம்ப்ளீட்டட். இப்போ கம்ப்ளீட்டடுன்றது என்னது? இப்போ ஒரு V2ஆக வச்சுக்கிருவோமே. V2ஆக வச்சுக்கிட்டோம்னா டாஸ்க்கு நம்மளை கம்ப்ளீட் பண்ணுமா? அது பண்ணாது. அதுக்கு டாஸ்க் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட் பண்ண படும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல நம்ம தான் என்ன பண்ணிக்கிறணும்? இப்போ கம்ப்ளீட் பண்ண படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் எப்போ வரும்? ஒரு பி வெர்பு ப்ளஸ் V3 அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல பி வெர்பு எப்படி இருக்குது? மறைஞ்சு வந்திருக்கு. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா V3 as அட்ஜெக்டிவ் நான் ஃபைனட் வேர்புன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல என்னது? த டாஸ்க்கு கம்ப்ளீட்டட். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? வாசுன்றது எப்படி இருக்குது? மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ வித்து அப்படின்னா பின்னாடி வர்றது என்னது? ஃப்ரேஸாக இருக்கணும், கிளாஸாக இருக்கக்கூடாது. அப்போ வித் ஒர்க்கர்ஸ் த மோஸ்ட் அஃபெக்டட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ த ஒர்க்கர்ஸ் ஆர் த மோஸ்ட் அஃபெக்டட். ஒர்க்கர்ஸ் தான் என்னது? பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ டூ அப்புறம் மஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இப்போ மேன் பார்த்தோன்னா அதுக்கான இது என்ன நினைப்போம்? மைட்டு அப்படின்ற மாதிரி. கேன்னா குட்டு. ஆனால் மஸ்ட்டு அப்படின்றப்ப அது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. மஸ்ட்டுன்றதை ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதே மஸ்ட்டை நம்ம பாஸ்ட்டில் சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்னா ஹேடு டு அப்படின்றத யூஸ் பண்ணணும். அப்போ மஸ்ட்டு அப்படின்றது ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது. அதே விஷயத்த நம்ம பாஸ்ட்டில் சொல்லணும்னா எதை யூஸ் பண்ணிக்கிறணும்? ஹேடு டு அப்படின்றது. அப்போ ஐ ஹேடு டு லீவ் எஸ்டர்டே. நான் என்னது? நேற்று கிளம்ப வேண்டியது இருந்தது அப்படின்றது. இது ஐ மஸ்ட் லீவ் நவுனா நானது இப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கிளம்பணும் அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்டு அப்படின்றது மோஸ்ட்டு ப்ளஸ் என்னது? ப்ளூரல் நவுன் அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ நம்ம மோஸ்ட் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் நம்ம நினைப்போம்? த மோஸ்ட். அப்போ த மோஸ்ட் அப்படின்னா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆயிரும். ஆனால் த யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்டு வரும். மோஸ்ட்டு ப்ளஸ் ப்ளூரல் நவுன் அப்படின்றது என்னது? ஜென்ரலாக நிறையா பேர் இருக்காங்க அப்படின்ற அர்த்தத்தில். அப்போ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு மாணவர்கள் இப்போ ஒரு பேர் இருக்காங்கன்னா அதில் நிறையா பேர் அப்படின்ற மாதிரி. இது மோஸ்ட் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுனாலும் ப்ளஸ் நவுன். அங்கே மோஸ்ட்டு எப்படி வந்திருக்கு? அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. மோஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது. இங்கே மோஸ்ட் ஆஃப் த ப்ளஸ் நவுனுனா இங்கே என்ன வந்திருக்கு? மோஸ்ட்டுன்றது நவுனாக வந்திருக்கு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நிறையா மாணவர் அதாவது ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த அப்படின்றது வரும். அப்போ வெறும் மோஸ்ட் ப்ளஸ் நவுன் வந்துச்சுன்னா என்னது? ஜென்ரலாக சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். அப்போ அந்த மாணவர்களில் பெரும்பாலோர் அப்படின்ற மாதிரி. இது மோஸ்ட்டுக்கு. அதே மாதிரி மோர் அப்படின்றது. மோர்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன நினைப்போம்? கம்பேரிட்டிவ்னு நினைப்போம். ஆனால் மோருன்றது கம்பேரிட்டிவ் இல்லாமல் வரும். அது எப்போ அப்படின்னா மோர் தென் எ ஃபியூ அப்படின்றது. இது என்ன அர்த்தம்னா இப்படி சொல்லுவோம்ல, மோர் தென் 5 rupees அப்படின்னா என்கிட்ட 5 ரூபாய்க்கு மேலே இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த 5 rupeesக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எ ஃபியூ அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்போ என்னது? எ ஃபியூ அப்படின்றப்ப என்ன அர்த்தம்னா ஒரு
கன்சிடரபிள் நம்பர் என்கிட்ட இருக்கிறதுலே நிறையா அப்படின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மோர் தென் எ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு. ஃபியூ அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். லிட்டில் அப்படின்றது அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ மோர் தென் எ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ஃபியூ அப்படின்றது கொஞ்சம்னு நினைப்போம். ஆனால் மோர் தென் எ ஃபியூ அப்படின்றப்ப என்னென்னா நிறையா மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஃபியூனா கம்மி அப்படின்னு நினைக்கக்கூடாது. மோர் தென் எ ஃபியூ அப்படின்னு வந்துச்சுனால என்னது? நிறையா அப்படின்ற மாதிரி. சரி, இன்னைக்கான எடிட்டோரியல் என்னென்னா ஹை ஹீட்டு ஆன் இந்தியா அண்ட் வார்மிங் அப்படின்ற மாதிரி. இந்தியா மஸ்ட் அட்ரஸ் அப்போனா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எதை அப்படின்னா த அண்டர்லையிங் வல்னரபிலிட்டினா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு விஷயம் வீக்காக இருக்கிறது அப்படின்றது. ஈஸியாக என்னது? பாதிக்கப்படக்கூடியது அந்த மாதிரி. அப்போ அண்டர்லையிங்னா என்ன அர்த்தம்? ஒரு பேசிக்காக அடிப்படையாக. அப்போ ஒரு அடிப்படையாக ஏதோ ஒரு விஷயம் பாதிக்கப்படுது, அதை நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். அப்போ எதில் அப்படின்னு பார்த்தோம்னா டு ஹாட் வெதர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதே பாருங்கள், இந்த இடத்துல வெதர்னு வந்திருக்கா? வெதர்னா என்ன அர்த்தம்? காலநிலை. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எடிட்டோரியலில் பார்த்தோம் வெதரிங் அப்படின்னு வந்திருக்கு. வெதரிங்னா என்ன அர்த்தம்? சர்வைவிங், என்டியூரிங் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து காலநிலை, கிளைமேட் அந்த மாதிரி இது விஷயத்த சொல்லுது. அப்போ இந்தியாவுடைய வெதர் எப்படி இருக்குது? இந்தியாஸ் வெதர், இந்தியாவுடைய அட்ஜெக்டிவில் வந்திருக்கு. இந்தியா சம்மர் எப்படி இருக்குது? சம்மர்ஸ் அப்படின்றது ஆர், அதனால தான் ப்ளூரல். ஆர் நோன் டு பி ஹாட். நம்மளுக்கு சூடாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாதிரி சூடாக தான் இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த வருஷம் திஸ் இயர் த ஹை ஹீட் ஹேஸ் அரைவ்டு. ஹேஸ்ன்றது ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்டில் வந்திருக்கு. ஹேஸ் அரைவ்டு நோட்டிசபிளி இயர்லி அப்படின்றது. நம்மளுக்கு இந்தியாவோட சம்மர் சூடாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்குது? ரொம்ப ஹை ஹீட்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்தியாவுடைய த இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி காலநிலைகளை பற்றி சொல்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஹேஸ்ன்றது என்னது? இது சிங்குலராக இருக்கிறதுனால ஹேஸ் சவுண்டட் அப்படின்றது. சவுண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனௌன்ஸ்டு, வார்ன்டு அப்படின்ற மாதிரி. என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஹீட் அலர்ட் இன் சென்ட்ரல் அண்டு சவுத் இந்தியா. இந்தியாவுடைய சென்ட்ரல்லையும் சவுத்துலேயும் என்னது? ஹீட் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்ன் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் எது அப்படின்னா விதர்பா, சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா அண்டு கேரளா. பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்டு குஜராத் ஹாவ், இந்த இடத்துல என்ன இருக்குது? பார்ட்ஸ், அதாவது ஆந்திர பிரதேஷ், குஜராத்துடைய பார்ட்ஸு ஹாவ் ஆல்சோ ஸ்கேல்டு த 40°C மார்க் அப்படின்றது. இந்த இடத்துல ஸ்கேல்டு அப்படின்றது என்னென்னா ரீச் ஆகிருக்கு. ஆந்திராலேயும் சரி குஜராத்லேயும் இருக்கிற சில பார்ட் என்னது? 40°C என்ன ஆகிருக்கு? ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி வித் தமிழ்நாடு அண்டு கர்நாடகா நாட் ஃபேர் பிஹைண்ட் அப்படின்னா இந்த 2 ஸ்டேட்லேயுமே என்னது? ரொம்ப கம்மிலாம் கிடையாது. அவங்க நாட் ஃபேர் பிஹைண்டுனா அவங்கள ரொம்ப தூரமாலாம் இல்லை, அவங்களும் என்னது? பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ லோக்கல் கண்டிஷன்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸை அதனுடைய லோக்கல் கண்டிஷனை பார்த்தோன்னா இன் பர்டிகுலர் லோக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? லோக்கல் கண்டிஷன்ஸ் அதான் சப்ஜெக்ட்டு. குட் பி வர்ஸ், ரொம்ப மோசமாக இருக்கலாம். அதனுடைய லோக்கல் கண்டிஷன் மோசமாக இருக்கலாம். குட் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கலாம் அந்த மாதிரி. ஏன் அப்படின்ற ரீசனை பின்னாடி சொல்கிறாங்க. டியூ டு எதுனாலன்னா ஹியூமிடிட்டி அண்டு த அர்பன் ஹீட்டு ஐலாண்ட் எஃபெக்ட். இந்த 2 காரணத்தினால லோக்கல் கண்டிஷன் மோசமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி வார்மர் நைட் ஆல்சோ டிலே சைக்காலஜிக்கல் ரெக்கவரி இன்க்ரீஸிங். இப்போ வந்து என்னென்னா வார்மர் நைட்டு, வார்ம்னா என்ன அர்த்தம்? சூடாக. அப்போ சூடாக இருக்கிற நைட்டு என்ன பண்ணுது? நம்ம சைக்காலஜிக்கலாக ரெக்கவர் ஆகிறத டிலே பண்ணுது. இது இந்த இடத்துல வந்திருக்கா? இன்க்ரீஸிங். எதை பற்றி சொல்கிறாங்க? இன்க்ரீஸ் அப்படின்றது ஒரு வெர்பு. எது இன்க்ரீஸ் பண்ணுது? அதே வார்மர் நைட்டு தான். வார்மர் நைட்டு வந்து என்னது? இன்க்ரீஸ் பண்ணுது த லோக்கல் ஹெல்த் கேர் பேர்டன். நம்மளுடைய ஹெல்த்தை என்ன பண்ணுது? அந்த ஹெல்த்தில் வர்ற பாதிப்பை என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. சச் டெம்பரேச்சர்ஸ், இந்த டெம்பரேச்சர்ஸ் ஆர் என்கவுண்டர்ட் மே ஜூன். ஆக்சுவலாக என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் எப்போ வரும்னா மே ஜூனில் தான் வரும். அப்போ பட்டுன்னு வந்துச்சுன்னா ஆனால் இது எப்படி இருக்குது? பட்டு வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற வேர்புக்கான சப்ஜெக்ட் எது? அதே டெம்பரேச்சர்ஸ் தான். டெம்பரேச்சர்ஸ் ஹாவ் பிகம்
அப்பேரண்ட் இன் ஏப்ரல். மே ஜூனில் வர வேண்டிய அந்த டெம்பரேச்சர் ஏப்ரல்லையே வெளிப்படையாக வந்துருச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி. ப்ரீ மான்சூன் ஹீட்ஸ் ஆர் காமன் இன் இந்தியா. அதாவது ஒரு இந்தியாவில் வந்து காமனான விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு மான்சூனோடைய ஹீட்டு வந்து ரொம்ப காமனாக தான் இருக்கும். தே ஆர் பிகமிங் லார்ஜர் அண்ட் மோர் இன்டென்ஸ். ஆனால் எப்போவுமே இருக்கும் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அட் த சேம் டைம் அதே நேரம் அது எப்படி ஆயிடுச்சு, தே ஆர் பிகமிங் லார்ஜர், ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனுடைய வேகம் என்னது, ரொம்ப அதிகமாயிருச்சு. திஸ் இயர் எ லேக் ஆஃப் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் தண்டர் ஸ்டோம்ஸ் along with the lower convective activity has also done away with the natural cooling அப்படின்ற மாதிரி. இப்போ ஏன் லேக் ஆஃப் அப்படின்ருக்கு அப்போனா என்ன அர்த்தம், இந்த விஷயம்லாம் இல்லை அப்படின்றது. எதெல்லாம் இல்லைன்னா வெஸ்டர்ன், அதாவது மேற்குலேருந்து வர்ற அந்த வானிலை மாற்றம், அதாவது டிஸ்டர்பன்ஸ்னால் ஒரு குழப்பம் அந்த மாதிரி. ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னா இப்போ வெஸ்டர்ன்லேருந்து நம்மளுக்கு ஒரு காற்று வரணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு நார்மலாக ஒரு செய்ய வேண்டிய விஷயம் செய்யாமல் அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த விஷயத்தெல்லாம் இருக்கட்டும், இல்லை தண்டர் ஸ்டோமாக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. எதனால, அலாங் வித்து லோயர் கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி. கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு சூடாக இருக்கிற காற்று என்ன பண்ணும், மேலே போகும். மேலே போயிட்டு கூலிங்காக இருக்கிற காற்று வந்து என்ன பண்ணுன்னா கீழே வரும். இப்படி கீழே வந்து அது என்ன பண்ணும், நம்மளுக்கு மழையை கொடுக்கும். இந்த ஆக்டிவிட்டி என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. இப்படிலாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, நேச்சுரலாக கூலிங் ஆகிறதுலேருந்து நம்ம என்ன ஆகிறோம், விலகி இருக்கோம், கூலிங்கே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வித் ரெசிடுவல் எஃபெக்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் எல்னினோ ஆடிங் டு த ஹீட். இதோடு என்ன சேர்ந்ததுன்னா, இந்த ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் நிறைய தடவை பார்த்துட்டோம் இந்த எல்னினோ எஃபெக்ட் அப்படின்றது. இந்த எல்னினோவும் சேர்ந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு ஹீட்டை ஆட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. Persistently high heat is linked to a significantly high risk of death from cardiovascular causes. இந்த மாதிரி ஹை ஹீட் இருக்குல்ல, அது கண்டினியூவாக பர்சிஸ்டன்ட்லி அப்படின்னா என்ன, தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு கொண்டு போயிடும்னா, ஒரு கார்டியோவாஸ்குலர் காசஸ் மூலியமாக என்ன ஆகும், ஒரு டெத்து கொண்டு வர்ற அளவுக்கு கூட என்ன ஆயிரும், ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வந்துடும் இந்த ஹை ஹீட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம் 247 billion work hours were lost in 2024 to heat, according to the Lancet Countdown Global Report, with workers in constructions and agricultural the most affected. ஓகேவா, இப்போ இந்த ரிப்போர்ட் த லான்செட் கவுண்டவுன் குளோபல் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க, இதன்படி அக்கார்டிங் டுனா இந்த ரிப்போர்ட் படி இவ்வளோ மணி நேரம் என்ன ஆகிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. 2024 இவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குற நேரம் பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால, இந்த ஹீட்னால அப்படின்ற மாதிரி. எப்படி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பின்னாடி சொல்கிறாங்க. இந்த பாருங்களேன், வித் ஒர்க்கர்ஸ் எதில் இருக்கிற ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ இல்லை அக்ரிகல்ச்சர்லேயோ இருக்கிற ஒர்க்கர்ஸ் த மோஸ்ட் அஃபெக்டட். இந்த இடத்துல வந்திருக்கா, த மோஸ்ட் அஃபெக்டட். இப்போ இது வந்து எப்படி இருக்குது, பாதிலே இருக்கிற மாதிரி இருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒர்க்கர்ஸ் ஆர் த மோஸ்ட் அஃபெக்டட், ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒர்க்கர்ஸு அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். அது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹிடனாக இருக்குது, அப்போ நம்மளே புரிஞ்சுக்கிறணும். த ஒர்க்கர்ஸ் ஆர் த மோஸ்ட் அஃபெக்டட்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, த மோஸ்ட் அஃபெக்டட் மட்டும் வந்திருக்கு. ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் ஆன்கோயிங் கன்சர்ன் ஃபார் ஃபார்மர்ஸ். இது என்னது, நம்ம இதோட கன்சர்ன் பார்த்துட்டோமா. கன்சர்ன்னா என்னது, கவலை, பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஹீட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தான் என்னது, ஒரு வரக்கூடிய ஒரு கவலையாக யாருக்கு, ஃபார்மர்ஸுக்காக இருக்குது. எப்போ, டியூரிங் ராபி ஹார்வெஸ்ட் அப்போ. இந்த ஹாட் வெதர் என்ன பண்ணுதுன்னா, ஆசலரேட் கிராப் மெச்சூரிட்டி. கிராப் அதாவது பயிர்கள் வந்து வளரக்கூடிய அந்த காலநிலை இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணிடுது, ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும், ரொம்ப பாதிக்கப்படும்ல, அதை சொல்கிறாங்க. இது என்ன ஆசலரேட் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி என்ன பண்ணுது, ஃபுட்டுடைய இன்செக்யூரிட்டி, அதாவது செக்யூரிட்டி, ஃபுட்டுக்கான ஒரு பாதுகாப்புக்கு என்னது பாதிப்பை ஏற்படுத்துது, த்ரெட்டனிங் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி என்னது, ஃபீடிங் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர், அப்போ பண வீக்கத்தையும் இது என்ன பண்ணுது, கொண்டுட்டு வருது
அப்படின்ற மாதிரி. நம்ம சாதாரணமாக ஒரு ஹீட்டுன்னு நினைப்போம், ஆனால் அது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டுட்டு வருது. அது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்ன்றது ப்ளூரல், ஹாவ் கம்ப்ளைண்ட், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் இந்த இருக்கா நம்ம பார்த்தோமா, மோஸ்ட்டு இங்கே வராது, வரக்கூடாது. தட்டு மோஸ்ட் ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ், இந்த மாதிரி ஹீட்டுக்காக எடுக்கப்படுற அந்த பிளான், நிறையா பிளான் அப்படின்ற மாதிரி. சரியா? இந்தியாஸ் பிரைமரி இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்ஸ் டு ஹீட் ஃபோக்கஸ் ஆன் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அண்டு லேக் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன் such as urban re-greening and mandatory heat safety legislation for workers in the informal sectors அப்படின்ற மாதிரி. இப்போ என்னென்னா, இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த பிளான்ஸ் எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணுது, அதாவது த மோஸ்ட் ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ், அதுதான் சப்ஜெக்ட்டு. ஃபோக்கஸ் பண்ணுது. எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன், அதாவது நம்ம வந்து இதுக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இதெல்லாம் கொண்டுட்டு வரணும். எதுக்கு? இந்த மாதிரி ஒரு ரீக்ரீனிங்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கிட்ட என்ன இருக்குது, ஃபண்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதே மாதிரி வேறு எதில் அப்படின்னா, இன்ஃபார்மல் செக்டார்ஸ், அதாவது ஃபார்மலாக இல்லாமல் ஒரு இன்ஃபார்மலாக இருக்கிற அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு, அவங்களுக்காக என்னது, ஒரு ஹீட்டு, அதாவது ஒரு ஹீட்டுனால் வர்ற பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக சேஃப்டியான ஒரு லெஜிஸ்லேஷனாக என்னது, சட்டம், அந்த மாதிரி கட்டாயம் ஆக்கணும். இந்த விஷயத்துலால நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஆனால் தே ஹாவ் ஃபெயில்டு டு அட்ரஸ் அண்டர்லைனிங் வல்னரபிலிட்டி. ஆனால் அவங்க என்ன ஆகியிருக்காங்க, ஃபெயில்டு டூன்னு வந்திருக்கு. பின்னாடி என்ன வரணும், V1 தான் வரணும். வந்திருக்கா V1, அதாவது அட்ரஸ். அவங்க இந்த மாதிரி வர்ற பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த அட்ரஸ் பண்ணுறதில் அவங்க என்ன ஆகிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆன் April 23 இந்த தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால் போல்ஸ் அண்டு குஜராத் மகாராஷ்டிரா பை எலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது. அதாவது April 23 தமிழ்நாட்டிலையோ வெஸ்ட் பெங்கால்லையோ எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ லேக்ஸ் ஆஃப் எலெக்டர்ஸ் வந்து என்னது, ஹேடு டு அப்படின்னு இருக்கா. ஹேடு டுனா என்ன அர்த்தம், கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீட்டை எதிர்கொள்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? த கன்சர்ன்ஸ் அபவுட் வாட்டர் turn out in the heat prompted the election commissioner of India to keep polling booth open longer during 2024 general election. அதாவது அந்த ஓட்டர் டேர்ன் அவுட்னு இருக்கா. டேர்ன் அவுட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, பார்ட்டிசிபேஷன். ஓட்டர் வந்து என்னது, ஓட்டு போடுறதுக்கு வர்றவங்க. இந்த ஹீட் என்ன பண்ணுது, ப்ராம்ப்டட் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. இந்த ஹீட் என்ன ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த போலிங் பூத்தை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதான் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும். எதனாலனா, எப்போ வேணாலும் வந்து போட்டுக்கரலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, போலிங் பூத்தை ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறாங்கல்ல, சச் ரியாக்டிவ் மெஷர்ஸ் அலோன் வில் நாட் சஃபிஸ் திஸ் இயர். என்ன ஆகாதுன்னா, இது மட்டும் என்னது பத்தாது. சஃபிஸ் அப்படின்றது இனாஃப், போதுமானது. இது மட்டும் என்னது, இந்த வருஷத்துக்கு இது போதுமானது மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. If warming continues along current trajectories, more than a few parts of India will begin approaching human survivability limit அப்படின்றது. இஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இஃப் கிளாஸில் வந்து V1 வந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் என்ன வரணும், வில் ப்ளஸ் V1 அப்படின்றது வரும். அப்போ இஃப் வார்மிங் கண்டினியூஸ், இந்த மாதிரி சூடாக இருக்கிறது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, மோர் தென் எ ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் நிறைய இடம் என்ன ஆகுதுன்னா, வில் பிகின் தொடங்குது. என்னது, ஏதோ ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுறது. என்னென்னா, ஹியூமன்
சர்வைவபிலிட்டி அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்படிலாம் வாழ்ற திறன் அப்படின்ற மாரி. எபிலிட்டி டூ சர்வைவ், நான் எப்படிலாம் வாழணும் அப்படின்றது. அதுக்கான விஷயத்த நோக்கி என்ன பண்ணுது? அப்ரோச் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாதிரி வார்மிங் கன்டின்யூ ஆச்சுன்னா, நெறையா இடத்துல வந்து என்னது, அத எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி தொடங்க ஆரம்பிக்குது. HAPS desperately need sufficient long-term funding while public system must roll out mobile health unit and doorstep delivery of essential services during peak heat to reduce the income penalties that deter access அப்படின்றது. அப்போ என்னன்னா, அந்த HAP அந்த ஒரு பிளான் சொன்னோம்ல, அந்த பிளானுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, சஃபிஷியண்டா போதுமான அளவு, லாங் டேர்ம் ஃபண்டிங் ரொம்ப நாள் என்னது காசு வர்ற மாதிரி, இதெல்லாம் என்ன பண்ணுது? தேவைப்படுது. அதே நேரத்தில் இந்த பப்ளிக் என்ன பண்ணணும்னா, ரோல் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி மொபைல் ஹெல்த் யூனிட், அதாவது மொபைல் ஹெல்த் யூனிட்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கே கொண்டுட்டு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி. டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் எசென்ஷியல் சர்வீஸ். எப்போ ரொம்ப ஹெவியாக ஹீட்டாக இருக்கும்போது, ஓகேவா? ஹீட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுற விஷயம் நம்மளுடைய இந்த பெனால்ட்டிஸ் இருக்குல்ல, டு ரெடியூஸ் இன்கம் பெனால்ட்டிஸ் தட் டிட்டர். அந்த பெனால்ட்டிஸ் தான் சப்ஜெக்ட்டு. டிட்டர் ஆக்சஸ், அதாவது நம்ம ஆக்சஸ் பண்ணுறதை என்ன பண்ணுது? தடை பண்ணுது. ஓகேவா? இதுக்கு கொலம்பியா ஹேஸ் கன்வீன்ட் எ கொல்யூஷன் ரஃப்லி 50,000 to explore faster transition away from fossil fuel in parallel climate conference அப்படின்றது. அதாவது கொலம்பியா என்ன பண்ணுது? கன்வீன்னா என்ன அர்த்தம்? கேதர் பண்ணுது. நிறைய நாடு 50 ரஃபாக என்னது, ஒரு 50 கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா கூட்டமாக சேர்த்து ஒன்று சேர்றாங்க. எதுக்காகனா, இந்த மாதிரி கிளைமேட் பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஃபாசில் ஃபியூயல்லேருந்து என்ன பண்ணணும்? அதாவது டிரான்சிஷன் அவே ஃப்ரம், அதிலேருந்து மாறணும் அப்படின்றதுக்காக நிறைய கண்ட்ரியோட சேருது. இதில் நம்ம என்ன பண்ணணும்? இந்தியா ஷுட் ஜாயின் இட். அதில் என்ன பண்ணணும்? இந்தியாவும் ஜாயின் பண்ணணும். நாட் லீஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கிரேட்டர் ஆக்சஸ் டு கிளைமேட் அடாப்ஷன் ஃபினான்ஸ் இட் குட் அஃபோர்டு. கிரேட்டர் ஆக்சஸ்னால் என்னது? அதிகமாக ஒரு விஷயத்த பெறது. எதுக்காகனா, கிளைமேட் இப்போ நம்ம அந்த ஒரு கூட்டத்தில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு கிளைமேட்டில் ஏற்படுற அந்த மாற்றத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள்ட்ட காசு பெறலாம். அப்படி அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. இட் குட் அஃபோர்டு, நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட பெற முடியும். அஃபோர்ட்னா என்ன அர்த்தம்? பெற முடியும். இதுக்காக என்ன பண்ணணும்? இந்தியா கண்டிப்பாக ஜாயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.